வெல்கம் பேக் டு பில்லியனர் ஸ்குவாட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணுற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் முடிக்கிறாங்க, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படும். இன்றைக்கி தேதியிலேயே காலேஜ் படிக்கிறதுக்கு நீங்கள் 4 to 5 lakhs அப்படிங்கிறது மாதிரி செலவு பண்ணுறது இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு 15 years 20 years அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் உங்களோட குழந்தைங்க ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 to 50 lakhs அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு தேவைப்படும். அவங்க வந்துட்டு காலேஜுக்காகவோ இல்லை காலேஜ் முடிச்சுட்டு அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படும். அதுக்காக நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வழி என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போயே அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஈவன் மாதம் வந்துட்டு ஒரு ரூ. 500 அப்படிங்கிற ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்தே உங்களோட சேவிங்ஸை இந்த ஸ்கீமில் நிறைய ஸ்கீம் இருக்குது, அதில் எல்லாத்துலேயுமே உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஈவன் என்னென்னா நீங்கள் ஒரு பெரிய தொகையை இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் டைம் கொடுக்க அது ரொம்ப பெரிய தொகையாக உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து நிற்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களோட 20வது வயசில் அவங்க காலேஜுக்காகவோ இல்லை மேரேஜுக்காக இல்லை அவங்களுக்கு பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் போடுற அந்த சின்ன அமௌண்ட்டுங்கிறது 20 வருஷம் கழித்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டாக வந்து கையில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு கைடு மாதிரி இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பர்சனல் ஃபைனான்ஸ் டிப்ஸுக்கு நம்மளோட பில்லியனர் ஸ்குவாட் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அந்த லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. உங்கள் கிட்ஸோட ஃப்யூச்சருக்காக நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாகவே நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி காலேஜுக்கு உங்களுக்கு ஒரு 30 to 50 lakhs தேவைப்படுது அவன் வந்து வளர்ந்து வர காலத்தில் அப்படின்னா நீங்கள் அது கூடவே சேர்த்துட்டு அவனுக்கு ஆகிற செலவு, கேட்ஜெட்ஸு இல்லை அக்காமடேஷன், அந்த மாதிரி வந்துட்டு கோச்சிங், இன்ஃப்ளேஷன், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கணக்கு வச்சிங்க அப்படின்னா அந்த 30 to 50 lakhsங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். ஸோ அதை விட அதிகமாக தான் செலவாக போகுது. அதுக்காக தான் நீங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட சின்ன அமௌண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மூலிமா அது மிகப்பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஈவன் மந்த்லி வந்துட்டு 500 rupees நீங்கள் மந்த்லி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் 21 years உங்கள் குழந்தைக்கு 21 வயசு ஆகும்போது உங்களுக்கு கையில் ஒரு 30 lakhsங்கிற அமௌண்ட் இருக்கும். இந்த 500 மாதம் மாதம் நீங்கள் ஈவனாக சேமிக்கிறதுங்கிறது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான். அது உங்கள் கையில் இருக்க அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதே ஒரு 1000 rupees அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு 70 to 80 lakhs மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா 15-20 yearsங்கிற ஒரு பெரிய கேப்பில் உங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். உங்களோட கிட்ஸுக்கோட ஃப்யூச்சருக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸோட ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு 4 மெத்தட்ஸை பற்றி தான் என்னென்ன வழியில் நம்ம சேமிக்கலான்னு தான் சொல்ல போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபி இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் போடுறது ஈக்விட்டி ஃபோக்கஸ்டாக போடும்போது உங்களுக்கு பெட்டரான ஒரு ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு போடும்போது ஒரு 15 to 25 years இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு 20 years 25 years அப்படின்னு நீங்கள் ஒரு டேர்ம் செட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சைல்டு ஃபோக்கஸ்ட் பண்ணும்போது லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம ஊரில் நிறைய இருக்குது. லைக் வந்துட்டு க்ரோ, அதுக்கப்புறம் செரோதா, அந்த மாதிரி நீங்கள் நார்மல் ஆப்லேயே இதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயும் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அலையணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே டிஜிட்டலாகவே உங்களால் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு மாதம் ஒரு 1000 ரூபா அப்படிங்கிற இப்போ டாப் பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஆவரேஜாக ஒரு 18 years அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 18 yearsல ஒரு 30 to 35 lakhs அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக 1000 rupeesல ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கும்போது 1000, 1500, 2000 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதுக்கான அமௌண்ட்டுங்கிறது ஃபைனலாக வரும்போது டபுளாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதில் ரெண்டாவது ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெண் குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு
பொன்மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. இதுவே உங்களுக்கு பையன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்கீம் இருக்குது. பொண்ணுங்களுக்கு இருக்குது, பசங்களுக்கு இருக்குது. இது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்கீமு. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.2% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு லாக்இன் பீரியட் மாதிரி செட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்துட்டு நீங்கள் 15லேருந்து 21 இயர்ஸ் வந்துட்டு இதில் லாக்இன் பீரியடாக இருக்கும். நீங்கள் இதில் எடுக்க போகிற ஃபைனலாக உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகி வரும் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஸ்கீம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கீமில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு இப்போ கேர்ள் சைல்டு இருக்காங்க, மாதம் நான் ஒரு 1500 பே பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் ரெகுலராக இதில் பண்ணும்போது ஒரு 12 to 13 lakhs இல்லை ஒரு 12 to 15 lakhs அப்படிங்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு ஆவரேஜாக வந்துட்டு உங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதில் தேர்ட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இந்த பிபிஎஃப் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்கீம் தான். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபு. லாங் டைம் காம்பவுண்டிங் பார்க்கும்போது இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது 7.1%ங்கிறது ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இது டேக்ஸ் ஃப்ரீயான ஒரு சேவிங்ஸ் மெத்தட் தான். இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் லாக் பீரியடாக செட் பண்ணிவிட்டு உங்களோட குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக, ஹையர் எஜுகேஷனுக்காகவோ இல்லை மேரேஜுக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 15 இயர்ஸ் லாக் பீரியடாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது கண்டிப்பாக ரொம்ப பெரிய அமௌண்ட்டை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட குழந்தைங்க நேம்லேயே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 4th ஒன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரலான பிளானுக்கு இல்லாமல் நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அதோட பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அதுக்கு தங்கம் சேமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னலான சேவிங்ஸ் மெத்தட். இதில் நீங்கள் என்னென்னா ஃபிசிக்கல் கோல்டாகவும் வந்துட்டு வாங்கி சேமிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஜுவல்லரியாவோ இல்லை காயின்ஸாவோ வாங்கி நீங்கள் சேமிக்க முடியும். இல்லை அப்படின்னா இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஜிட்டல் கோல்டு இல்லை கோல்டு ETF, சவரன் கோல்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுலனாலும் நீங்கள் உங்களுக்கு உங்களோட மணியை இன்வெஸ்ட் பண்ணி வைக்க முடியும். கோல்டுங்கிறது இயர் ஆன் இயர் பார்த்திங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அமௌண்ட்டுங்கிற வளர்ச்சியோடு தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபிசிக்கல் கோல்டு இல்லை வந்துட்டு கோல்டு ETF, சவரன் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுலனாலும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இது இன்வெஸ்ட் பண்ணி லாங் டைமுக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு பெனிஃபிட்டை கொடுக்கும். முக்கியமாக இந்த சவரன் கோல்டு பாண்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டுக்கான தங்கமும் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2.5% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் கோல்டு வளர வளர உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டும் கிடைக்கும். இதில் நீங்கள் போடும்போது அதுவும் உங்களோட சைல்டு நேமில் போடும்போது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ஸ்கீமை இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அகைன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இந்த இன்வெஸ்டிங் மெத்தட்ஸில் பேரண்ட்ஸ் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்த பிறந்த உடனே அவங்களோட ஸ்டார்டிங்கை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். அது இல்லாமல் இன்வெஸ்டிங் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த எல்ஐசி இல்லை ரெக்கரிங் டெபாசிட் அந்த மாதிரி ஸ்கீமையே சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்கீம் மட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு பெனிஃபிட்டும் இருக்குது. அது இல்லாமல் உங்களோட மணிங்கிறது சீக்கிரமாக வளரணும் அப்படின்னா உங்களுக்கு எது செட் ஆகுங்கிறது ரிசர்ச் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெட்டர். அது இல்லாமல் ஒரு சிலர் பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் அவங்க கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி தேதியில் உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 15-20 வருஷம் கழித்து பார்க்கும்போது அந்த 10 லட்ச ரூபா வேல்யூக்கு இன்றைக்கி தேதியில் நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்க முடியுமோ அதே ஒரு 10 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதில் பாதி அளவு பொருள் தான் வாங்க முடியும். அது இல்லாமல் இன்ஃப்ளேஷனுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கருத்தில் வச்சுக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஒன்ஸு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்கீம் வந்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, கரெக்டாக தான் போகுதா இல்லை வந்துட்டு உங்களுக்கு லாஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எல்லாமே வந்துட்டு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, மந்த்லி ஒன்ஸ் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்கீமுக்கு நீங்கள் 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ரிவ்யூ பண்ணிங்கன்னா கூட போதுமானதாக இருக்கும். இவ்வளோ நேரம் சொன்னதை வச்சு நீங்கள் இப்போ உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமம் வந்துட்டு ஒரு 500 ரூபா இல்லை 1000 ரூபாயிலேருந்து உங்களோட பிளானை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும்.
இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி இயர் இல்லை 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல் வந்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிறந்த நாளைக்கு உங்கள் குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த கிஃப்ட்டை வந்துட்டு ஒரு அமௌண்ட் நீங்கள் ஒரு 5000க்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த மணி நீங்கள் இதில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடலாம். உனக்காக நான் 5000 வந்துட்டு உங்கள் பர்த்டேக்காக கிஃப்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு பிற்காலத்தில் வளர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட எஜுகேட் பண்ணிவிட்டு, அதில் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு செலவு பண்ணுற தேவையில்லாத செலவு பண்ணுற இடத்துல அந்த அமௌண்ட்டை நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கும் தெரியப்படுத்தலாம். அவங்களுக்கும் அப்பப்போ உன்னோட அக்கௌண்ட் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதுங்கிறத செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ரூ. 500 ரூ. 1000 அப்படிங்கிற மாதம் மாதம் நம்ம சேமிக்கிற காசுங்கிறது சின்ன அமௌண்ட் கிடையாது. அது ஒரு 15 to 20 இயர்ஸில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு சேர்ந்து வந்து உங்கள் குழந்தையோட ஃப்யூச்சருக்காக ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். இது மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.